ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ராகி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போதுமே ஒரு ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பயம் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு அதில் இருக்க நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி குக் பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் ஆப்பம் செய்ய போகிறோம். ஒன்று, அந்த மாவை இயற்கையாகவே அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே மாவை புளிக்க வச்சு காலை ஆப்பம் செய்கிறது. இன்னொன்று, அதை 2 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த மாவை புளிக்க வச்சு அதுலேருந்து ஆப்பம் செய்கிறது. ஸோ இப்படி 2 மெத்தடு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் 2 மெத்தடுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்காக. ஃபஸ்ட்டு மிக்சியில் துருவி வச்சுருக்க தேங்காயும் அப்புறம் மீந்து போன சாதம் இருந்தால் சாதத்தை எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா வடித்து வச்சுருக்க 1 கப் சாதத்தை எடுத்துக்கிறோங்க. அது கூட 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து 1 கப் தண்ணி விட்டு ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக இருக்க மாதிரி நல்லா அரைச்சிக்கிறோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிடுவோம். மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ராகி மாவு எடுக்கிறோம். ராகி மாவு வறுக்காத மாவாக தான் இருக்கணும். அப்படி வறுத்த மாவாக இருந்தால் நமக்கு மாவு புளிச்சு வராது. ஸோ வறுக்காத மாவை எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் நம்ம எந்தளவுக்கு சால்ட் சாப்பிடுவோமோ ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அது கூட 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த தேங்காயும் சாதத்தையும் போட்டு ஒரு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து கூட நம்ம ஃபைனாக அரைச்சிக்கிறலாம். மாவு எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கோ அந்தளவுக்கு நமக்கு ஆப்பு மாவு நல்லாயிருக்கும். ஓகே, இதையும் அரைச்சாச்சு. ஸோ இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சின்ன கட்டி எதுவுமே வராத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 மணி நேரத்தில் இன்ஸ்டன்ட் அப்பம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்து ஒரு 2 மணி நேரம் நம்ம அதை புளிக்க வைக்க போகிறோம். ஸோ எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பவுலை மூடி ஒரு 12 மணி நேரம் வச்சுருக்கோம். ஸோ அது நைட்டு ஃபுல்லாக புளிச்சிட்ருக்கட்டும். இப்போ இதில் நம்ம சின்ன பவுல் எடுத்துருக்கோம்ல, அது கூட கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு சேர்க்குறோம். ஸோ ஈஸ்ட்டு சேர்க்குறதுனால அந்த ஃபெர்மெண்டிங் ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக நடக்கும். கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஒரு 2 மணி நேரம் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 hours கழித்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆச்சு. வாங்க மாவு என்னாச்சுன்னு பார்க்கலாம். மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க. ஸோ நீங்களே பாருங்கள், அதிலே சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ மாவு சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஆப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆப்போசிட்டியில் மிதமான சூட்டில் நம்ம ஒரு 2 கரண்டியோ இல்லை 3 கரண்டியோ ஆப்போசிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவை ஊற்றி அதை நல்லா சுற்றி கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு 2 நிமிஷம் வச்சு பார்த்தாலே ஆப்பம் குக் ஆயிரும். நமக்கு ஓரம்லாம் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. நடுவில் நிறைய ஏர் பபுள்ஸ் தெரியுது பாருங்கள், அந்த ஓட்டையாக. ஸோ அதுதான் மாவு அந்தளவுக்கு புளிச்சிருக்கு அர்த்தம். ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குது. ஸோ குயிக்காக ஆப்பம் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ காலையில் இந்த மாவு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாவுமே நல்லா ஒரு புளிச்ச வாசம் வருது. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பொங்கி நிற்கிதுன்னு. மாவு சூப்பராக வந்துச்சுங்க. நம்ம ட்ரை பண்ண 2 மாவுமே நல்லா புளிச்சிடுச்சு. ஸோ இந்த மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பதம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ வாங்க எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆப்ப கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிறணும். கடாய் சூடாக இருந்தால் தான் ஆப்பம் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ 2லேருந்து 3 கரண்டி மாவு ஊற்றி நல்லா அந்த ஆப்ப கடாய் ஃபுல்லாக நம்ம சுற்றினோம்னா நமக்கு ஆப்பம் நல்லா பெருசாகவே கிடைக்கும். சுற்றினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஆப்பத்தை வேக விடலாம். நீங்களே பாருங்கள், 2 நிமிஷம் தான் வேக வச்சோம். ஆப்பம் எவ்வளோ குயிக்காக சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஓரமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே நிறைய ஏர் பபிள்ஸ் கூட தெரியுது.
ஆப்பத்துக்கு எப்போதுமே மாவு சூப்பராகவே புளிக்கணும். மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிக்குதோ அந்தளவுக்கு ஆப்பம் நமக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கும். நீங்களே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்பம் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ அதை மட்டன் பாயாவோட வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஆப்பத்துக்கு பெஸ்ட் எப்போதுமே தேங்காய் பால் தான். வா, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்பாடா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி ஆப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் ஆப்பக்கடாயை ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கிறோங்க. அதில் ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி மாவு எடுத்துக்கிறோங்க. நம்ம வழக்கமான ஆப்பத்துக்கு ரவுண்ட் ஷேப்பில் கடாய் ஃபுல்லாக சுற்றுவோம். இந்த பூ மாதிரி செய்யணும்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பாக ஊற்றாமல் கொஞ்சம் டிசைனாக மேலும் கீழே ஊற்றி எடுத்துக்கிடலாம். அதை வழக்கம் போல் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். ஆப்பம் சூப்பராக குக் ஆகிடும். இந்த பூ ஷேப்பில் இருக்க ஆப்பம் பார்க்குறக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக குக் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைப்படாலோ ஃபேஸ்புக் பேஜில் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரெசிபி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.